ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் ஜாகிரஃபி கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது தான் பார்க்க போகிறோம். இதை குயிக்காக பார்த்துருவோம். மொத்தம் நிறைய கொஸ்டின் இருக்குது, அதை டக்குன்னு பார்த்துருவோம். இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எது? அது மஜூலி. காட்டபாக்ஸு எரிமலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது? அது தென் அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? அது சாம்பார். குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. கிடைத்தள வீச்சு பெருமமாக எரிய வேண்டிய கோணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 45 டிகிரி. காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அது குறைந்த அடர்வு என்பது சரியான விடை. காற்றில் ஒளி அலைகள் பரவுவதோட வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது லாங்கிடியூடினல் வேவ், நெட்டலைகள் அப்படிம்பாங்க. ஒலினா சவுண்டை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது அணுமின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது? அது யுரேனியம் 235. எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளது? அஜோஸ் தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹண்டிங், வேட்டையாடுதல். இந்தியாவில் எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளன? எத்தனைன்னு பார்த்தோம்னா 18. சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் புதன். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 8 ஆகஸ்ட் 1963. அடுத்தது பொருத்தணும். பின்வரும் தேசிய பூங்காக்களை கவனி. கியோ லாத்தியோ தேசிய பூங்கா, தச்சிகாம் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா. மேற்கண்ட தேசிய பூங்காக்களில் எது அல்லது எவை கடகரேகைக்கு வடக்கில் உள்ளன? டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது இந்தியா எப்படி இருக்குன்னா இங்கே டிராபிக் ஆஃப் கேன்சர் போகும். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரில் வடக்கில் கடகரேகைக்கு வடக்கு அப்படின்னா மேலே. அப்போ இதில் என்னென்ன ரைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3, 4 1, 2, 4 ஆகியவை சரி. என்னென்னு பார்த்தோம்னா கிர் குஜராத், மனாஸ் கிர் குஜராத்தில் இருக்குது, அது வடக்குன்னு கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கிர் வராது. மனாஸ் தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது, அது வரும். தச்சிகாம், கியோ லாத்தியோ என்பன வரும். இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது? இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் பாரதீப். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா மேற்குவங்கம், வெஸ்ட் பெங்கால். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது பார்த்தோம்னா 1853. பாட்சால் மண்வகை என்பது அது என்னன்னு பார்த்தோம்னா மலைப்பகுதி மண். பாட்சால் மண்வகை என்பது மலைப்பகுதி மண். மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம். தவறானதை நீக்கு. பிக் தி ஓல்ட் ஒன் அவுட். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹோவ்லக் தீவு. இதில் என்னென்னு பார்த்தோம்னா இது ரோஜா பூங்கா என்பது சரியான விடை. அது தவறானது. இது மித்த இதெல்லாம் பிரபலமானது தான். ரோஸ், செல்லுலார், ஹோவ்லக். இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது கேரளா. கேரளா தான் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் எது தவறான அறிக்கை எதுன்னு பார்த்தோம்னா உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது என்பது தவறான அறிக்கை. உருமாறிய பாறைனா மெட்டமார்பிக் ராக். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பசுமை குடில் வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை குடில் வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? அது யமுனா ஆற்றின் துணையாறு. சம்பல் என்பது யமுனா ஆற்றின் துணையாறு. கீழ்கண்டவற்றுள்
மிகச்சிறிய ஆறு எது? சம்பல், தாமோதர், தி சன், காவிரி. இதில் தாமோதர் என்பது மிகச்சிறிய ஆறு. அடுத்தது புவியோட தோற்றங்களும் அதை பொருத்தணும், அதை விளக்க உரை கொடுத்தவர்களையும் பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது புவியியல் சுழற்சி WM டேவிஸ், புவி புறவியல் சுழற்சி வால்டர் பெனிப்பினைன் சுழற்சி கிரீம்கி, பெடிப்பினைன் சுழற்சி எல்சி கிங். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அதாவது முட்டை வெள்ளி புரட்சின்னு சொல்லுவாங்க, உரம் சாம்பல் புரட்சி, தேன் பொன் புரட்சி, தோல் பழுப்பு புரட்சி. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது NH7. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? தவறான கூற்று கர்நாடகா 4வது மிகப்பெரிய மாநிலம் இந்திய பரப்பளவில் என்பது தவறான கூற்று. மற்ற 3 படித்து பாருங்கள். பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 2வது மிகப்பெரிய மாநிலம், மகாராஷ்டிரா 3வது மிகப்பெரிய மாநிலம். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு என்னன்னு பார்த்தோம்னா அது கோதாவரி. சர்க் எதனோடு தொடர்புடையது? அது பனியாறு, கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வன வேதம் பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? அது பூதம் மற்றும் பேயாவியல் அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக ஊசி இலை காடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. டைகா ஃபாரஸ்ட் 50 டிகிரி முதல் 60 டிகிரி வரை வட அச்சக்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகள் மிகப்பெரிய உயிரின சூழ்வாழ் இடமாகும். 2. இக்காடுகளில் ஏறக்குறைய 1700 வகையான மர வகைகள் காணப்படுகின்றன. 3. இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இதில் 1, 2 மட்டும்தான் சரி, 3 தவறானது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது என்னன்னு பார்த்தோம்னா புகையிலை போர்ச்சுகீசியர்களால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது என்பது சரியானவை. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளது என்பதும் சரியான விடை. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகம் என்பதும் சரியான விடைதான். அடுத்தது உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகின்றது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் என்பது சரியான விடை. கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சலினிட்டி மீட்டர் என்பது சரியான விடை. பாலுக்கு லாக்டோமீட்டர் என்பது சரியான விடை. சீஸ்மோகிராஃப் நிலநடுக்கத்துக்காக அளவிடுவாங்க. மிசோரம் மாநிலம் டேஸ் மாகாணமாகும். அது நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலமாகும். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது என்னன்னு பார்த்தோம்னா அது இயற்கை அமைப்பு வரைபடங்கள். பின்வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் என்னன்னு பார்த்தோம்னா அது வால்கனோஸ், எரிமலைகள். சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு என்னன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா மென்கற்கள். ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அது 2% மட்டும்தான். ஆற்று நீர் ஞாபகம் வச்சுங்க, கடல் நீர் கிடையாது, ஆற்று நீர். கீழ்கண்டவற்றுள் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானவை அப்படின்னு பார்த்தோம்னா அளவஸ், அதாவது டெரிஜீனியஸ் வளங்கள், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவர மற்றும் விலங்கினங்கள். கீழ்கண்டவற்றுள் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? அதாவது கோரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லட்சத்தீவு தான் பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது. தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி என்னன்னு பார்த்தோம்னா 12 மணி 26 நிமிடம். கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெறும் தினசரி சராசரி வெப்ப விகிதம் என்னன்னு பார்த்தோம்னா அது 1 டிகிரி செல்சியஸ்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கடலடி படிவுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் ஆஃப் எஸ் எல்லாமே தான், அதாவது மணல், உப்புக்கள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேறு மேற்கூறிய அனைத்தும், இதில் இருக்கிற அனைத்துமே கடலடி படிவுகள் தான் ஆகும். குறுக்கோள்கள் இவற்றுக்கு இடையில் காணப்படும், அது என்னென்னு பார்த்தோம்னா செவ்வாய் மற்றும் வியாழன். இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழ் உள்ளது, ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன். யோகா ஹமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இயற்கை பேரிடர் மேலாண்மை. பாதரசத்தின் தார்து என்னன்னு பார்த்தோம்னா அது சின்ன பார். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி அது சாம்பார் ஏரி. போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது MIC. புவியின் மிகப்பெரிய தட்டு எதுன்னு பார்த்தோம்னா அது பசிபிக் தட்டு. பின்வரும் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது ட்ரம்லின். கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கால்வாய் என்ன கால்வாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாலக்காட்டு கணவாய். இங்கே கால்வாய்னு சொல்லிட்டேன், கணவாய். கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் என்ன கணவாய் அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காட்டு கணவாய். அடுத்தது பொறுத்துக. சின்னூக், ஃபான், சிராக்கோ, லூ இதை பொருத்தணும்னா ஆப்ஷன் சி, அதாவது சின்னூக் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபான் வடக்கு இத்தாலி, சிராக்கோ சஹாரா பாலைவனம், லூ இந்திய தார் பாலைவனம். அடுத்ததாக பொருத்தணும். இதுவும் மன்னார் வளைகுடா, நீலகிரி, சுந்தரவன காடுகள், நந்தாதேவி. இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மன்னார் வளைகுடா உயிரியல் சுருக்கம், நீலகிரி மலை உயிரிய மிகுவளம், சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கம், நந்தாதேவி உத்தரப்பிரதேசம். காலா அசார் நோய்க்கான காரணி, இது சயின்ஸ் கொஸ்டின். இதுக்கு சரியான விடை லிஸ்மோமேனியா டோனாவானி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி என்னன்னு பார்த்தோம்னா அது கோதாவரி. தீபகற்ப இந்தியா அப்படின்னா பெனிசுலார் இந்தியா அப்படின்னு அர்த்தம். கீழே இங்கே இதில் நீளமான நதி எது அப்படின்னு கேட்குறாங்க. பெனிசுலார் அப்படின்னா வற்றும் நதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யூக்கலிப்டஸ் மரங்களின் பூர்வீகம் எதுன்னு பார்த்தோம்னா அது ஆஸ்திரேலியா. பைட்டோ பிளாங்டன் உற்பத்தி குறைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓசோன் படலை சீரழிவதால் தான் பைட்டோ பிளாங்டன் குறையுது. பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனஸ் தான் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். இந்தியாவின் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா குர்லா, மும்பையில் இருக்குது. கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறை, இக்னீஷியஸ் ராக். அடுத்தது கோள்களை அவற்றின் விடுபடு வேகத்துடன் ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புவி, புதன், வியாழன், நிலவு இதை கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது புவி 2.5 km/s சுற்றுது விடுபடு வேகம். புதன் புவி 11.2 km/s. புதன் 4 km/s. வியாழன் 60 km/s. நிலவு 2.5 km/s. கோலகுண்டு ஒன்று அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தினுடனே கீழ்நோக்கி நகரும்போது கோலகுண்டு மீது செயற்படும் பாகுநிலை விசை எதனை சார்ந்தது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா கோலப்பொருட்களின் நிறையை சார்ந்தது அல்ல. அடுத்து புல்வெளிகளும் அதை பொருத்தணும். பாம்பாஸ், ஸ்டெப்பி, வெல்டு, டவுன்ஸ் இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது பாம்பாஸ் அர்ஜென்டினா, ஸ்டெஃபி யுரேஷியா, வேர்ல்டு ஆப்பிரிக்கா, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா.
கடவோ எரிமலை அமைந்துள்ள நாடு என்னன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருசிகார். பின்வருவனற்றுள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்லன்னு கேட்டிருக்காங்க. அது தென்கிழக்கு ஆசியா என்பது சரியான விடை. பிரம்மபுத்திரா ஆறு டேஸ் என்ற பெயருடன் திபெத்தில் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது சாங்போ என்ற பெயருடன் திபெத்தில் உருவாகிறது. இரும்பு எஃகு தொழில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது தாய் தொழில், மதர் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக. இதை வரிசைப்படுத்தணும்னா ஆப்ஷன் பி, அதாவது பழமையான சமுதாய அமைப்பு முறை, மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், பொருளாதார மேலெழு நிலை, பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.